கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு அடிச்சுன்னு பேச்சுவாக்குல நம்ம பேசுறது உண்டுங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு அவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகி போயிட்டு இருக்காங்க. திமுகவை எதிர்க்கிற அதிமுகல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, எடப்பாடியார் செங்கோட்டையனை திமுகவினுடைய பி டீம்ங்கிறாரு. செங்கோட்டையன் எடப்பாடியார திமுகவினுடைய பி டீம்ங்கிறாரு. இன்னும் சில பேர் அதிமுகவில் பாஜகவை தூக்கி குப்பையில போடுங்க, இருந்தா நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு தொண்டர்களுடைய கொந்தளிப்பு ஒரு பக்கம். இவங்க எல்லாம் சேர்ந்து டிடிவி தினகரனை திமுகவினுடைய பி டீம்ங்கிறாங்க. ஓபிஎஸ் திமுகவினுடைய பி டீம்ங்கிறாங்க. சசிகலாவை திமுகவினுடைய பி டீம்ங்கிறாங்க. சரி, இது இவங்க ஒரு பக்கம். விஜய பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவருடைய மனநிலை என்னன்னா, படத்துல நடிக்கும் போது 200 கோடி சம்பளம் வாங்கணுமா, ஒரு படத்தை கமிட் பண்ணமா, 4 நடிகைகளோட குத்தாட்டம் போட்டோமா, ஃபைட் பண்ணமா, ஜாலியா இருந்த லைஃபை விட்டுட்டு பாஜக சொன்னதுக்காக அரசியலுக்கு வந்து சிக்கி சீரழிஞ்சு கிடக்கிறமேன்னு அவர் ஒரு பக்கம். நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.